வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாடு அரசியலில் அந்த கச்சத்தீவு விவகாரம் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருது. அது இல்லாமல் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அடிக்கடி சில கட்சிகள் இந்த விவகாரத்தை எடுத்து பேசுவாங்க. இப்போ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை சில கட்சிகள் கையில் எடுத்து பேசிட்டு வராங்க. சரி, இந்த கச்சத்தீவு விவகாரம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? ஏன் நிறைய பேர் இந்த கச்சத்தீவு ஐலாண்டை ஸ்ரீலங்கா கிட்டேருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த கச்சத்தீவு ஏன் தமிழ்நாடு மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது? அவங்களுடைய வாழ்வாதாரம் இதில் எப்படி அஃபெக்ட் ஆகுது? ஃப்யூச்சரில் இந்தியாவால் ஸ்ரீலங்கா கிட்டேருந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியுமா? இதை தாண்டி முதற்கண் ஏன் இந்தியா கச்சத்தீவை ஸ்ரீலங்கன் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தது? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. சரி, இந்த கச்சத்தீவு இந்த ஐலாண்டை பற்றி நான் ஒரு ப்ரீஃப் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். கச்சத்தீவு ஐலாண்ட் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியில் இருந்த ராம்நாடு கிங்டம் இருந்தது. பாருங்கள், இங்கே இருந்த அந்த ராஜாக்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் ராமநாதபுரம் பகுதியை சார்ந்தது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம். நம்மளுடைய கிளைம் தான். அதே நேரத்தில் சிலோன், இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருக்குல்ல, இது முன்னாடி சிலோன்னு அந்த நாட்டை அழைப்பாங்க. அவங்களும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே இந்த கச்சத்தீவை கிளைம் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இந்த கச்சத்தீவு மேலே இந்தியா, சிலோன் இந்த ரெண்டு நாடுகளும் கிளைம்ஸை வைக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் பீரியட். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. சிலோன் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அப்படின்னு பெயர் மாற்றமும் செய்யப்படுது. ஆனால் தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் இந்த கச்சத்தீவு ஐலாண்டை கிளைம் பண்ணுறாங்க. ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் இந்தியாவை சார்ந்தது தான். ஸோ இப்படி தான் அரசியல் நகர்த்துட்டு வருது. ஆனால் 1960s 1970s இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, புவிசார் அரசியல், இதில் நிறைய திருப்பங்களை கொண்டு வருது. 1960s 1970s இந்த ரெண்டு டெக்கேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டம். 1960s 1970s சைனா பாகிஸ்தானோட நம்ம போர் புரிகிறோம். அந்த காலத்தில் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது இந்த பகுதியில், சவுத் ஏஷியா அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன். அது இல்லாமல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த காலகட்டத்தில் சைனாவோடையும் கொஞ்சம் க்ளோஸாக போக ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் சைனா, அமெரிக்கா, யூகே போன்ற வல்லரசுகள் இவங்க இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினச்ச காலகட்டம் அது. அப்போ இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு இருந்தது. இந்தியன் ஓஷனில் மற்ற வல்லரசுகள் வரக்கூடாது, ஸ்ரீலங்காவோட ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருந்தோம். அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவுடைய உள்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அங்கே வாழக்கூடிய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இவங்களுக்கும் சிங்களர்கள் சின்ஹலிஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இன்சர்ஜென்சி உருவாகுது, கிளர்ச்சி உருவாகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சிவில் வாராக மாறிச்சு. எல்டிடி போன்ற அமைப்புகள் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா இந்தியா இந்த ரெண்டு நாடுகளும் நட்புறவோடு இருக்கணும், உள்நாட்டு பிரச்சனைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் ஏகாதிபத்திய வல்லரசு பாலிடிக்ஸை இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நட்புறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அப்போ இருந்த இந்தியன் கவர்மெண்ட் நினச்சது. அப்போது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி இருந்தாங்க. இந்திரா காந்தி இந்த காரணங்களுக்காக ஸ்ரீலங்காவோட 1974 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டது 1976. இந்த 1974 1976 அக்ரிமெண்ட்ஸ் அடிப்படையில் தான் கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. 1974 முன்னாடி வரைக்கும் கச்சத்தீவு லீகலாக பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சாவரிட்டி கீழேயும் இல்லை, ஸ்ரீலங்காவுடைய சாவரிட்டி கீழேயும் இல்லை. அதாவது எல்லை பகுதி டெரிட்டரின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா கீழேயும் அது டெமார்கேட் ஆகலை, இந்தியா கீழேயும் அது டெமார்கேட் ஆகாமல் இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு நியூட்ரலான ஒரு ஐலண்டாக இருக்குது. இப்போது எந்த நாடு கச்சத்தீவை எடுக்க போகுது அப்படின்ற கேள்வி இருந்து ஸ்ரீலங்காவுடைய நட்புறவை நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் வாலண்டரியாக கச்சத்தீவு ஐலண்டை ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு 1974 நம்ம முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1976 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். அதுவும் அந்த கச்சத்தீவு சம்மந்தமாக
சில விஷயங்களை சொல்லுது. இதில் உத்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலுக்கு போனாலும் இந்திய மீனவர்களுக்கு ஒரு சில உரிமைகள் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு வருது. முக்கியமான உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலைகளுக்கு பாருங்கள் நெட்ஸ், இதை கச்சத்தீவு ஐலண்டில் அவங்க காய வைக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த கச்சத்தீவு ஐலண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக லொக்கேட் ஆகிருக்கு. இதை சுற்றி மீன் பிடிப்பாங்க. ஸோ இந்திய மீனவர்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ரெகுலராக வழிபாட்டுக்காகவும் நிறைய மக்கள் போவாங்க. அங்கே ஒரு ஃபேமஸான ஷ்ரைன் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அளிக்கப்பட்டிருக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸில். ஆனால் ஒரு முக்கியமான உரிமை இன்னைக்கு வரைக்கும் வாங்கப்படலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு ஐலண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய மீனவர்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற உரிமையை இந்தியா வாங்கலை. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது. மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். மீன் பிடிக்க போகும்போது அவங்களால கச்சத்தீவு ஐலண்டை ஆக்சஸ் பண்ண முடியல. ஒரு வேளை அவங்க ஸ்ரீலங்கானுடைய எல்லைப்பகுதிக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கன் நேவியால் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுறாங்க. நிறைய மீனவர்கள் இதுக்கு முன்னாடி சுட்டு கொல்லவும் பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்களுக்கு பாருங்கள் 1974, 1976 இது கீழே கச்சத்தீவை ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டாலும் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய ஒரு ரீஜனை இந்தியா தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துருச்சு. இதனுடைய பேர் வேட்ஜ் பேங்க். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஃபர்தர் சவுத்தில் ஒரு ரீஜன் தான் அந்த வேட்ஜ் பேங்க். வேட்ஜ் பேங்கை இந்தியா எடுத்துக்கிச்சு, கச்சத்தீவு ஸ்ரீலங்கா கிட்ட போயிடுச்சு. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கச்சத்தீவு இந்தியா கிட்ட இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அதை விட ஒரு பெரிய ரீஜனான வேட்ஜ் பேங்க் இந்தியா கண்ட்ரோலில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வேட்ஜ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மான் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக வேட்ஜ் பேங்க்னுடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இந்தியா கீழே வந்துச்சு. இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான், இந்தியா எதையும் இழக்கலை அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஆனாலுமே முற்று பார்த்தோம் அப்படின்னா கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒரு கண்ட்ரோலில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருந்திருக்கும். மெயினாக அது ஃபிஷர்மேனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த கச்சத்தீவு ஐலண்டுடைய இந்த பிரீஃப் பேக்ரவுண்ட். இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில கேசஸ் கொண்டு போகப்பட்டது. இந்த கச்சத்தீவு ஐலண்ட் இந்தியா தான் ஸ்ரீலங்கா கிட்ட கொடுத்தது, சட்டவிரோதமாக கொடுத்துருச்சு, இது செல்லுபடி ஆகாது அப்படின்ற அடிப்படையில் வாதம் வைக்கப்பட்டது. இதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய எல்லை பகுதியில் இருக்க ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணணும் இந்தியன் பார்லிமெண்ட்டில். அதாவது இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே மாற்றம் கொண்டு வரணும். ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வந்து அந்த பகுதியை நம்ம கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு கிராமம் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் இருந்தது. அதை 1960 ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்தோம். ஈஸ்ட் பாகிஸ்தான்றது இன்றைக்கி பங்களாதேஷ். அது கொடுக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொன்னாங்கன்னா டெரிட்டரியை சீடிங் பண்ணும்போது, அதாவது இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கம்பல்சரியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த அடிப்படையில் கச்சத்தீவை இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணலை, அப்படியே கொடுத்துட்டோம், இது செல்லுபடி ஆகாது அப்படின்ற வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கல. 1974க்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லாமல் இருந்தது, ஸ்ரீலங்காவுக்கும் சொந்தம் இல்லாமல் இருந்தது. அதனால் அது ஒரு நியூட்ரலான ஒரு பகுதி தான். ஆனால் அதை ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு இந்தியா அனுமதி தான் கொடுத்துருக்கு தவிர இந்தியாவுடைய லீகல் கண்ட்ரோலில் 1974க்கு முன்னாடி அது இல்லை. அதனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண தேவை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதாங்க லீகல் பொசிஷன். இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி எழுப்புறாங்க, இப்போ இந்தியா கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கச்சத்தீவு இந்தியா கையில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது சாதகமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா கையில் போயிடுச்சு. அதற்கான ரீசன்ஸும் நான் சொல்லிட்டேன். இப்போது டெக்னிக்கலாக, தியரிட்டிக்கலாக, லீகலாக இந்தியா அதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று, ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு லீகலாக, ஸ்ரீலங்காவே முன் வந்து அதை திரும்ப கொடுத்தா ஒன்று, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், வலுக்கட்டாயமாக அதை எடுக்கணும் அப்படின்னா இந்தியா தன்னுடைய இராணுவத்தை யூஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக எடுக்கணும். ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருச்சுன்னா ஜென்ரலாக அதை திரும்ப வாங்க மாட்டாங்க. அப்படி அதை வலுக்கட்டாயமாக எடுக்கிறாங்கன்னா அந்த நாடுகளுக்கு இடையான உறவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே
பாதிப்புக்கு உள்ளாகும். அது இல்லாமல் நிறைய உலக நாடுகள் இந்த மாதிரி செய்கிற ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க, அவங்க இதை அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்தியா என்ன பண்ணலாம்னா, இந்த கச்சத்தீவு ஐலண்டில் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது பாருங்கள், உரிமை. இது அவங்க ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்கலாம். இதற்கான சாத்தியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 1974, 1976 அக்ரிமெண்ட்ஸ் வலைகளை காய வைக்கவும் அங்கே வழிபாடு செய்யவும் தான் உரிமைகளை வாங்கியிருக்கு. ஆனால் மீன் பிடிப்பதற்கு உரிமைகளை வாங்கலை. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் டிப்ளமசி யூஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட பேசி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை இந்தியா நட்பு நாடாக தான் பார்க்குது, இந்தியாவே அவங்க நட்பு நாடாக தான் பார்க்குறாங்க. அப்படின்ற அடிப்படையில் இந்த ஃபிஷர்மேனுக்கு ரைட்ஸை இந்தியா வாங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா கிட்டே கச்சத்தீவு இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து அதில் ஆக்சஸ் இருக்கும், மீனவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இதை டைரெக்டாக பண்ண முடியாது. இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான முயற்சியை எடுக்கலாம். இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.